தைப்பூச திருவிழாவின் கதை. தைப்பூசம் பண்டிகை எம்பெருமான் முருகனை மையமாக கொண்டு நிகழும் ஒரு தெய்வீகமான நிகழ்வை அடிப்படையாக கொண்டது. ஒரு காலத்தில் சூரபத்மன், சிம்மமுகன் மற்றும் தாரகாசுரன் என்கிற அரக்கர்கள் உலகில் பக்தர்களை அதிகமாக துன்புறுத்தினர். இவர்கள் தங்கள் பலத்தால் பேரழிவை ஏற்படுத்தினார்கள். பக்தர்கள் அனைவரும் இந்த துன்பத்தில் இருந்து விடுதலை பெற இரண்டருளும் சிவபார்வதிகளிடம் புகாரளித்தனர். அவர்கள் தேவர்களோடு ஆலோசனை செய்து இந்த அசுரர்களை அழிக்க ஒருவர் அவசியமாக தேவைப்படுவார் என்று முடிவு செய்தனர். இப்போது பார்வதியின் ஆத்மசக்தி மூலமாக ஒரு குழந்தை உருவாக்கினார். அந்த குழந்தையே குமரன் அல்லது முருகன் என்று அழைக்கப்பட்டார். அவரை தனது 6 கரங்களுடன் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக உருவாக்கினார்கள். முருகனுக்கு போரில் வெற்றியடைய அன்னையான பார்வதி தனது அம்சமான வேல் என்னும் தெய்வீக ஆயுதத்தை அளித்தார். இந்த வேல் மூலமாகவே முருகன் சூரபத்மனை வதம் செய்தார். இதன் மூலம் முருகன் தனது சக்தியால் அசுரர்களின் ஆதிக்கத்திலிருந்து உலகத்தை காப்பாற்றினார். இந்த நிகழ்வே தைப்பூசத்திற்கான அடிப்படை கதையாகும். தைப்பூச திருநாளன்று பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவங்களை விலக்க, தெய்வீக அருளைப் பெற அவரிடம் பிரார்த்தனை செய்யும் தருணமாக தைப்பூசத்தை அனுசரிக்கின்றனர். இதில் முருகனின் வேல்தான் நம்பிக்கையின், ஞானத்தின் மற்றும் தீமையை வெல்லும் சக்தியின் அடையாளமாக இருக்கிறது. தைப்பூச திருநாளன்று காவடி ஆட்டம், பக்தர்கள் தங்கள் தவத்தையும் பக்தியையும் குறிக்கும் காவடிகள் எனப்படும் விரிவாக அலங்கரிக்கப்பட்ட கட்டமைப்புகளை எடுத்துச் செல்கின்றனர். சிலர் தியாகத்தின் ஒரு வடிவமாக தங்கள் தோலை துளைப்பது அல்லது சூடான நிலக்கரியில் நடப்பது போன்ற பிரார்த்தனைகளை செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள பழனி முருகன் கோயில் போன்ற முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களில் பெரிய ஊர்வலங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த ஊர்வலங்களின் போது பக்தர்கள் பாடல்களை பாடி பிரார்த்தனை செய்கிறார்கள். பால், தேன் மற்றும் சந்தனத்தினால் தெய்வத்திற்கு புனித அபிஷேகம் உட்பட சிறப்பு பூஜைகள் மற்றும் சடங்குகள் செய்யப்படுகின்றன. இந்த நேரத்தில் தங்கள் மனதையும் உடலையும் சுத்திகரிக்க பல பக்தர்கள் நோன்பு, தியானம் மற்றும் துறவரம் கடைபிடிக்கின்றனர். தைப்பூசம் என்பது ஒரு மத கொண்டாட்டம் மட்டுமல்ல, சமூக பிணைப்பு மற்றும் ஆன்மீக புத்துணர்ச்சியை வளர்க்கும் ஒரு கலாச்சார நிகழ்வாகும். இது மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இது உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக, அனுசரிப்பாக மாறியுள்ளது.